ஸ்ரீ குருப்பியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரிய இடத்து பிள்ளை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் மாமா மகிமை, திருமாலும் அம்பிகையும், திருமால் செய்த கோணங்கி, 4வது பகுதி, பேஜ் நம்பர் 12லேருந்து 18 வரல எடுத்துட்டுருக்கேன். அதாவது பெரியவா பிள்ளையாருடைய மகிமையை சொல்கிறான். நம்ம ஆல்ரெடி இந்த பெரிய இடத்து பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா, ஒரு காரியம் ஆகணும், பெரிய இடத்துல ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அவாத்து குழந்தைய நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டாலே போகிறோம். ஸோ பிஏவை பார்க்கணும் அப்படின்னா அந்த பிஏவை நம்ம இது பண்ணிட்டாலே, அவரை நம்ம கைக்குள்ளையோ இல்லை அவருக்கு ஒரு பிளேசிங்கான ஒரு பர்சனாக நம்ம இருந்துட்டாலே நம்மளுக்கு டக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும். அது மாதிரி தான் இந்த பெரிய இடத்து பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை பற்றி சொல்கிற போச்சே மாமாவனுடைய மகிமைன்னு சொல்கிறார். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போது ஒரு பர்சனை பற்றி அவளோட சொல்லணும் அப்படின்னா, இந்த கோத்திரத்தில் இன்னாருடைய அப்பா, இன்னாருடைய பிள்ளை, இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, இதுதான் தாத்தா, இது பாட்டி அப்படின்னு அவளுடைய பிரபலங்கள்லாம் சொல்லுவாள். அப்படி பிள்ளையாருக்கு சொல்கிற போச்சா நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மாதாமக மகா கைலாசம் மகதத் அபிதாமகம் காரணம் ஜெகதம் வந்தே கண்டாதுபரி வாரணம் அப்படின்னு. அப்பாவுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அவர் ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் சிவபெருமான். அம்மாவை பற்றி சொல்கிற போச்சு ஹிமவானுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு மாதாமக மகா கைலாசம், மாதாவனுடைய அப்பா மகா கைலாசம், அப்பாவனுடைய அப்பா ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத ஒரு சுயம்பு அவர் அப்படின்னு சொன்னோம். இப்போது இன்னொரு ஸ்லோகத்தில், பிள்ளையாருடைய இன்னொரு ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகஹ சங்கரோ தேவ தம் வந்தே குஞ்சரானந்தம் அப்படின்னு வருது. அதாவது குஞ்சரானந்தம்னு சொல்லலாம், குஞ்சரானதம் அப்படின்னு வருது. அதில் என்ன, எப்படி ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது? ஸ்ரீகாந்தோ மாத்துலோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ மாத்துலோ எஸ்யன்னு வருது. எவருக்கு மாமா மகாவிஷ்ணுவோ அதுதான் காந்தோ, ஸ்ரீகாந்தோ மாத்துலோ அப்படின்னு வருது. ஸோ இப்போ எப்படி ஆரம்பிக்கிறது ஸ்லோகம்? ஸ்ரீன்னு ஆரம்பிக்கிறது. மாத்துல அப்படின்னா மாமா. பிள்ளையாருக்கு பிரியம் மாதுளம்பழம், 2 அர்த்தம். பிள்ளையாருக்கு பிடிச்சமானது மாதுளம்பழம். இன்னொன்று மாத்துலோ அப்படின்னு சொன்னோம்னா மாமா மகாவிஷ்ணு. சரி, அப்போ அவர் இவருக்கு பிரியமானவர். ஸ்ரீன்னு ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆறுது? மங்களகரமான லக்ஷ்மியையும் சொல்லினா மாமாவை சொல்லி மாமியை சொல்லாமல் இருக்க முடியுமா? அதனால் மகாவிஷ்ணுவையும் சொல்லி மகாலட்சுமியையும் சொல்லி மென்ஷன் பண்ணி ஸ்லோகம் வருது. அதாவது இந்த 2 பேருக்குமே பிரியமானவர் அப்படின்னு சொல்கிறது. பரிபாலனம் பண்ணக்கூடிய விஷ்ணுவும் லோகம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் இவா 2 பேருடைய மருமானம் ஆகிய பெரிய இடத்து பிள்ளையாக இருக்கக்கூடிய கஜானனுக்கு குஞ்சரனுக்கு நமஸ்காரம். குஞ்சரனை நினைத்தால் எல்லா காரியமும் விக்னம் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது முருகனுக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், முருகனை பார்த்தோம்னா மால் முருகன் அப்படியே டைரெக்டாக திருப்புகளில் கூட நிறையா இடத்துல முருகோனே மால் மருகோனே அப்படின்னு தான் வரும். அப்போ முருகன் மருமகன் அப்படின்னு வருது. மருமகன் மாப்பிள்ளை. மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிட்டதுனால, பொண்களை கல்யாணம் பண்ணிட்டதுனால மருமகன் ஆயிடுறார், மாப்பிள்ளையும் ஆயிடுறார். அப்போது என்ன ஆகுது? அம்பாள் மகாவிஷ்ணுவோடைய சகோதரன் இல்லையா? நாராயண சகோதரின் தான் அம்பாளுக்கு ஒரு நாமமே இருக்கு. இது மற்ற மீனாட்சியோ பார்வதி கல்யாணத்துலையோ மீனாட்சி கல்யாணத்துலையோ இது ஸ்பெசிஃபிக்காக தெரியலன்னா கூட கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தேன்னா அதனால தான் பூரணாவதாரம்னு சொல்கிறோம். கிருஷ்ணாவதாரத்தில் என்ன ஆறுது? தேவகி வசுதேவருக்கு பிறந்து
நந்தகோபன் யசோதாவுடைய புத்திரியாக அம்பாளுடைய அவதாரம் வருது. கம்சன் வந்து 8வது பெண் தான் 8வது பிறந்திருக்கா, தன்னை வதம் பண்ணக்கூடியவள் இவள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த பெண்மணியை வதம் பண்ணுறதுக்கு கம்சன் வரான். அப்போது அந்த கல் தரையில் அடிக்க வரான். அப்போது அம்பாள் யோக மாயையா, அட முட்டாளே, உன்னை கொலை பண்ணுறவன் இன்னொருத்தன் இருக்கான்டா, நான் இல்லைடா அப்படின்னு மறைஞ்சிட்டான். அதனால தான் அந்த மகாவிஷ்ணுவுக்கு சகோதரியாக மகாமாயையா சொல்லக்கூடிய நம்ம நாராயண சகோதரினே அம்பாலை நம்ம சொல்கிறோம். அப்படி 2 பேருக்குமே பிரியமான பெரிய எடுத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளையார் சொன்னோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முருகனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் மாமாவோட ரிலேஷன்ன்றது சொல்ல ஓப்பனாக சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா முருகா அப்படின்னாலே மால்முருகன் தான், அப்போ டைரெக்டாக வந்துடுது. ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் இந்த ஸ்லோகத்தை மூலியமாக ஸ்பெசிஃபிக்காக அவரும் தன்னுடைய மாமாவான விஷ்ணுவுக்கு பிரியமானவர், மாமா மட்டும் இல்லை மாமிக்கும் ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறா பெரியவான்னா, நாராயணனுக்கும் பராசக்திக்கும் மாதா பிதாக்களே இல்லை, அவள்லாம் சாக்ஷாத் பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கா. ஆனால் பொதுவில் நம்ம சொல்கிற போச்சு சிவன் வந்து லோக விவகாரம் முடிஞ்சு போய் ஒரு சாந்த நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாகவும், நாராயணனும் பராசக்தியும் தங்களுடைய மாயா சக்தியினால் இந்த பிரபஞ்சத்தை நடத்தக்கூடிய ஒரு ஸ்திரீ உருவமாகவும் புருஷ உருவமாகவும் இருக்கார் அப்படின்னு வருது. ஸோ அது எப்படி வந்து திருமாலும் அம்பிகையும் ரிலேட் பண்ணி திருமாலுடைய கோணங்கியையும் பிள்ளையாரையும் எப்படி ரிலேட் பண்ணுறார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறா பெரியவா. இது நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.